மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படிவாச சந்தனமோ என் பாட்டங்க ஆண்ட சாமி இன்று விளையாடுதடா இந்த ராமநகர் கிராமத்தில். அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே இந்த முத்து மாறிய கண்டெடுத்து கந்த குலத்து முனியாண்டி என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச கள்ளிச்சேரி காளி முனி ஐயா நீ சொன்ன சொல்லும் மாறாத சாமிடா நீ சொல்வாக்கு தப்பாதுடா அஞ்சிமானே. எந்த குதிரடா எந்த குதிரடா இன்னைக்கு ராம்நகர் உன் தங்கச்சி முத்து மாறிய பார்க்க வர்ற முனியாண்டி உன் சொந்த குதிரை ஐயா ஆடாத சாமிய என் கள்ளிச்சேரி உடமரத்தான கூப்பிட்ட ஆட ஓடி வாடா. இறங்காத தெய்வம் என் கள்ளிச்சேரி காளி முனி என கூப்பிட்ட இறங்க ஆளுயர விச்சரோவா கருப்பு அட ஆளுயர விச்சரோவா ஓடி வாடா. அசையாதடா கீனாட்டி என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க மணி வாடா. உன் கச்சையத்தமே மாற்றா கருப்புட்டா இறங்கி வாடா. மதுரை நல்ல மாநகர மேல மடக்கம்மாயா மேல மடக்கம்மாயா உனக்கு விளையாட்டு மைதான பாண்டி முனி ஐயா தங்கியிருப்பது வட்டாயுரணி வாண்டி முனி செத்த நேரம் தாமதச்சர கருப்பாயுரணி கருப்பாயுரணி எல்லைய விட்டு இந்த ராமநகர்ல உள்ள இந்த முத்துமாரிய கூட்டிக்கிட்டு என் ஜீமானே கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானி சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா ஓடி வாடா. நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மர கருப்பு கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. ஹலோ ஹலோ சூப்பர் மை செட்டு சூப்பர் மை செட்டு பயலுடா குடூர் அப்பொண்ணு இப்பொண்ணு சோயா பாபா டேரர் சார் ஓகே ரெடி ஓகே ஸ்டார்ட் ஓகே ஆல் ஆர்டிஸ்ட் கம்மிங். ஓப்பா நீ மயிர் டேரக்டர் டைரக்டரே திட்டலாமாடா. டேரக்டரா சார் வாப்பா கிங்கினி தாளம் ரெடி சார் ஓகே இப்போ மட்டும் சாருங்கிறான் பாருங்க. ஹலோ ரெடி ஓகே ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பாச்சிவர் சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்மா அம்பா
யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படிகளை கிடைக்கும் ஐயா நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நிலப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கேத்தே பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஹலோ எக்கோ அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வள்ளர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா
சமத்துவத்தை கொடுத்தவரு சாதி முறையை எதிர்த்தவரு சமத்துவத்தை கொடுத்தவரு தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன் செல்லூரில் பிறந்த மகன் சிங்கமென எழுந்த மகன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவேந்திரன் அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த வீரனடா எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எங்கள் தலைவனடா எதிரிகளை நடுங்க வைக்க எங்கள் தலைவனடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா அலசுற மாதிரி இருக்கு நல்ல இன்னர் வச்சு நல்ல அலசுற மாதிரி இருக்கு ஹலோ ஹலோ இங்கே யாரும் நன்கொடை ஒன்றும் கொடுக்க வேண்டாம் தயவுசெய்து அவர் ஒரு இடத்தில் எங்களது கலையை நல்லபடியாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் வாங்க 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 பரமக்குடிக்கு நம்ம தியாகி இமானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இமானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு ஐயா வாங்க ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இமானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு செப்டம்பர் 11 கூடுறாங்க கோடீசனம் செப்டம்பர் 11 கூடுறாங்க கோடீசனம் செப்டம்பர் 11 கூடுறாங்க கோடீசனம் கையெழுத்து கும்பிடுவோம்
கமுதி முதுகலத்தூர் பரமக்குடி நிறைஞ்சிருச்சு கமுதி முதுகலத்தூர் பரமக்குடி நிறைஞ்சிருச்சு கமுதி முதுகலத்தூர் பரமக்குடி நிறைஞ்சிருச்சு தமிழகத்தில் 8 திசை தமிழகத்தில் 8 திசை மல்லர்வனா கூடிருச்சு தமிழகத்தில் 8 திசை மல்லர்வனா கூடிருச்சு வாங்க ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு தேவேந்திர இறைகளே இம்மானுவேல் சொந்தங்களே தேவேந்திர இளைஞர்களே இம்மானுவேல் சொந்தங்களே தேவேந்திர இளைஞர்களே இம்மானுவேல் சொந்தங்களே இம்மானுவேல் சாகவில்லை இம்மானுவேல் சாகவில்லை இளைஞர் நெஞ்சில் வாழுகிறார் இம்மானுவேல் சாகவில்லை இளைஞர் நெஞ்சில் வாழுகிறார் வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு ஐயா வாங்க 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 பரமக்குடிக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனின் குரு பூஜைக்கு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க எம்கேஆர் கோமாளி வந்துட்டாருங்க சிரிப்பு அசத்திருவாருங்க ஐ லவ் யூ டீச்சர் ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வீடு கட்டு போனாதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க விட்டுரு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த உங்களை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே அவ்வளவுதான் ரெண்டே வருங்க எந்த பட்டனும் தெரியாம நோடி தெரியா பட்டனு பயலுகடா என் தம்பிகளுக்கெல்லாம் இடம் இல்லை ஒருத்தன் முதுவ ஒருத்தன் பார்த்துட்டு போ என்னடா ஆனந்த ரேடியா மாதிரி அருமையான மை செட்டு உண்மையிலே சூப்பர் நீ எதையுமே நோண்டாத நோண்டணும்னா உள்ள ஓட பொம்பளை போய் நோண்டிட்டு வா ஹலோ ஹலோ கத்தாதேடா பெரிய வெதரில் எறும்பு அடிச்ச மாதிரி தான் கத்துவாங்க என் தம்பியில் வச்சு நான் மேய்க்கிறதுல நான் படுற வாடு ஏழை அந்த ஊடம்புட்டு இடம் கிடக்க அது என்னத்தான் புறம்போக்கா சேர்ந்து உட்காருங்க பொம்பளையாளுக்கு பூரா என்னமோ கலெக்டர் மக மாதிரி உட்காந்துருப்பேன் ஆம்பளைய வார உழைக்கிற ஆள் ஊரா நிற்கிறாங்க அவனுக்கு என்ன நீர் கசிவோ கூப்பிட்டா கருப்பே வருவானா இன்னைக்கு முனியாண்டி வருவானா கட்டாயம் வருவேன் ஆதி ஒரு காலம் மேலாயக்குடி சிவா ராகுல் சார்பாக 501 அன்பாளையத்துக்காக அன்னை ஆதரவற்ற இல்லத்துக்காக வழங்குறாங்க நன்றி அன்னை அப்படியே கொடுக்குறவங்க எங்க அண்ணன் நிக்குது அங்க ஹலோ எங்களை கேட்காம யாரும் மேடைக்கு போக கூடாது மேடைக்கு போகாது அண்ணன் எங்கள்ட்ட கேட்டு தான் போகணும் இது நல்லது இல்ல யாருமே எங்களை கேட்காம உங்களுக்கு மேல போக கூடாது இது மைக்கு எங்கள்ட்ட சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க அண்ணன் சொல்றது உண்மைதான் எல்லாரும் மேடையில் ஏறாதே எங்க அண்ணன்ட்ட போய் கொடுங்க எங்க அண்ணன் கொடுப்பார் நன்றி தானே நீ மைக்கை வச்சு பேசிக்கிட்டே இருக்காத அப்புறம் உனக்கு கப்ளிங் தர மாட்டேன் வரட்டடி அடிச்சுட்டு போ ஹலோ எக்கோ வை ஹலோ ஹலோ இன்னும் பார்க்க சேர்த்து உன் சட்டியை பரட்டி போடு ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருதா வர்றேன் இந்த ராம்நகர்ல உங்க பாட்டீங்க ஆண்ட சாமி வீரம் குறையாம இருக்கா ரெடி சார் வேற நீர்மலைக்கு போறேன் மாதிரி ஹலோ ஹலோ அண்ணன் தந்தைதான் வணங்கி
அன்னை தந்தை தான் வணங்கி ராம்நகர் அருமை நல்ல சபை வணங்கி ராம்நகர் அருமை நல்ல சபை வணங்கி ராம்நகர் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி ராம்நகர் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவே அன்னை தந்தை தான் வணங்கி ராம்நகர் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குது
அருமை அருமை. அதேன் சாமி இருக்கு. கூப்பிட்ற ஆள் நான் கோமாளியா பெருங்கொண்ட கோடாங்கி நாங்கள்லாம். இங்கன்னு ஒருத்தன் அண்ணானே ஒரு சூத்தூதி போய் அவன் ஆடுறாவன் சாமி ஆடும்போது என்ன ஆட்டம் ஆடுறான்னா நமிதா ஆட்டம். இப்படி இப்படி என்னடா செல்வான் சூத்து பழுத்து போங்க. என்ன சாமி ஒரு 40வது சாமி? சாமி ஆடுவது அந்த உடம்புலே தெய்வம் உண்மையாக இருந்தால் தான் சாமி வரும். ஆடின சாமி வர உண்மையான சாமி. கைதட்டலாம் எல்லாருமே. அங்கிட்ட ஆடினது இந்த 2 பொம்பளை பிள்ளைய பிடிச்சி உங்கள் அம்மாவாத்தா அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. சாமி ஆடுனா என்ன? ஆத்தா உடம்புல தெய்வம் இருக்குது. எல்லோரும் வெள்ளி செவ்வாய் விழுந்து அதுக்கிட்ட விபூதி வாங்குங்க. 2 பொம்பளை பிள்ளைகளும் பார்க்குறேன் மஞ்சோட்டு மாடு பிடிச்சது மாதிரியே. அது ஒரு பிள்ளை பக்கத்தில் வச்சு சொல்லுது ஆடாதம்மா அசிங்கம்மா தெரியுது பார்க்குறாங்கம்மா எல்லாரும். சாமி எல்லாருக்கும் சாமி வந்துடாது. துடியாக இருக்கிற ஊரில் தான் சாமி வரும். இந்த ராம்நகரில் உங்கள் பாட்டைங்க ஆண்ட சாமி துடியாக இருக்குது. அதனால தான் சாமி இருக்குது. ஒரு உள்ள கைதட்டில் பேசாமல் பரம்புக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் பார்த்து. இதுலேயும் சில பேர் பொம்பளை ஆளுங்க பக்கத்தில் உட்காந்துருக்கும் போதே நான் சாமியை கூப்பிடும் போது சைஸாக பேசுங்க. ஐயா பூனா உட்காந்துருக்காளா இப்போ முண்டை மங்கு மங்குன்னு தவுவாளே இவ பக்கத்துலேயே நம்ம உட்காந்தான். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான அண்ணே இடியப்போம் ஏலம் கேட்கலாம். இன்னும் ஒரு 1000 ரூபா மட்டும். ஏன்டா நானே ஏலமாக வர்றேன். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் அண்ணன் தம்பிகளே எங்கள் அக்கா தங்கச்சிகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் சலிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல. பெண்களை பூரா நான் சொல்லலாம். வரும்போது கூட இங்கே 2 பொம்பளை ஆளுங்க சண்டை ஓடிச்சு. மாமியா மருவங்களாம் மசத்தை பிடிச்சி சண்டை ஓட்டு பாதி மசுரை காணாமல் தேடி தெரியுது. உங்களை வச்சுக்கிட்டு என்னைக்கே அந்த பொம்பளையில் பூரா கிணத்து வெடியை வைங்கப்பா. அதே மாதிரி இந்த எல்லா ஊர்லேயும் ஒரே பிரச்சனை தான். அந்த லோனு பிரச்சனை. குழு லோன். பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். லோனு கொஞ்சம் நஞ்சா வாங்காத தாய். 1 கோடி 2 கோடி வாங்கி வை. லோனுக்காரன் வந்தால் தண்ணி டேங்கில் ஏறி படுத்துக்கங்க குடும்பத்தோட. என்ன லோனு வாங்குற வெக்கங்கட்ட லோனு? உங்கள் சம்பாத்தியத்துக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தேன்னா ஒரு ஊருக்குள்ளே நீ நிம்மதியாக குடியிருக்கலாம். நீ கடன்பட்டு போனேன்னா சிரிச்ச உழப்பாயிரம். இதான் உண்மை. ஒரு வயலில் நடமாட வர மாட்டேங்குதப்பா. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் பேண்ட் சட்டையோட வந்துட்டேன். எங்கள் ஊர் பொம்பளை அந்த முண்டையே ரொம்ப மோசம். எங்கள் ஊரில் பேண்ட் சட்டையோட இன் பண்ணி வந்துட்டான். வந்துட்டு அவன் ஃபில்டர் அடிச்சுக்கிட்டே கள்ளிச்சேரி இதானே பொம்பளையால் ஊரா வாங்கடி லோனுக்காரன். ஆமாம் எம்புட்டு லோனு தருவிய என்ன பேங்க்கு? நாங்கள் எங்கள் ஊரில் பூராமே சத்தியத்தை கட்டுப்பட்டவளுங்க. அதில் ஒரு தலைவி மயிறு அவளுக்கு பூரா கட்டாட்டா நான் தூக்கி போட்டு பாவாடையை கிழிச்சு போடுவேங்க. உயின்டா கடைசியில் அந்த வந்தால் அழுதுட்டேன். என் முண்டை நான் லோனுக்காரன் கிடையாது. நான் கருது வண்டி ஓனர். வயக்காடு இது ஈரங்கடக்கா வண்டி பதியமான பார்க்க வந்தேன். நாசமாக போகன்னு அதோட கருவலில் விழுந்து ஓடிட்டு பேண்ட்டை காண முண்டமாக போயிட்டேன். அதில் பிறந்த வந்தேன் இவன். அவளை செத்தாண்டாவேன். இந்த உலகத்திலே குடும்ப கஷ்டத்துக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காம சாகக்கூடிய ஒரே ஜீவனா ஆண்கள் தான். பொம்பளையால கை தட்ட மாட்டியே? எப்படி தட்டுவேன்? அதுக்கு தானே தண்ணியை போட்டு உன்னை புழக்கிறேன். வதக்கு அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது ஏன்டி கருப்பாயி லேசா கடுக்குதுடி. ஆம்பளை தண்ணி அடிக்கிறான்னு நினைச்சு நீ பாட்டுக்கு பாஞ்சுக்கிட்டு தெரியாத. அவங்க எத்தி எறிஞ்சிருவாங்க. அப்புறம் ஆம்பளை தான் உங்களுக்கு முக்கியம் தான். பொம்பளையால கூட அவங்க வீட்டுக்காரன் நினைச்சு கை தட்டு வைப்பான். அவங்க வீட்டுக்காரன் கொஞ்சம் மோசமான ஆளாக இருக்கும் போல. கை தட்டாட்டா நாளைக்கு வந்து 2 கலந்துக்கிட்டு அடிப்பேன். இவே வேற இந்த கலிஜரிக்காரன் இழுத்து விடுறியான்ட்டு. ஆனால் அதே மாதிரி ஆம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறேன். தண்ணி அடிங்க. தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுங்க. அது முகத்தை பிடிச்சி கூட கடிச்சு வச்சுட்டு போ. ஆனால் கணேசி போயில ஓட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்காதியாடா. என்ன தலை சிறுநாய் பீவாட வரும்டா. கும்பிட்டு போயிலே போட்டுக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட போறானா பார்த்தா ஓ அது இலவு மைனே ஒரு மாதிரியா கவுச்சி அடிக்குது. வாடி கோத்தா வாடி. முத்தம் கொடுத்துட்டு அந்த பொம்பளைக்கு வெட்டிருச்சு. வெட்டி இழுத்து 108ஓட கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. விதி என்னாச்சு? சண்டை எழுத்துட்டாங்களா? எனக்கு என்னமா இந்த பச்சை டிஷர்ட் என் தம்பி அதில் இழுத்து விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அவன் தானே குத்தாட்டம் போட்டவன். குத்தாட்ட பயலுக்கட்டா. ஐயா மறைக்குதாம்யா. தம்பி மறைக்குதான். அந்த மொட்டை மாடியில் ஏறியலா?
அமைதி ப்ரோ. மிஸ்டர் டொங்காஸ் ப்ரோ. என் தம்பி மஞ்ச சட்டை, நீ வாடா. டேய் இங்க வந்து வர்ற அண்ணன் கொசு ஊத்தி போடுது, வாடா. சண்டை ஓடாதியப்பா. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் யோசிங்க. ஒரே சமுதாய மக்கள் இருக்கீங்க. என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன். தீபக் பாண்டி அண்ணன், எங்க அண்ணன் தீபக் பாண்டி அண்ணன் சொன்ன வார்த்தையே 2 வார்த்தை தான். இளைய சமுதாயமே, தம்பிகளே, அன்னைங்களே, தண்ணி அடிக்காதீங்க. எங்கள் அண்ணன் சொன்னிச்சு, தண்ணி அடிக்காதியப்பா. அதே மாதிரி அருவாள் எடுத்துக்கிட்டு போய் சண்டை ஓடாதியடா. அருவா பெரிய ஆயுதம் இல்லடா, பேனாதாண்டா பெரிய ஆயுதம்னு சொன்னிச்சு எங்கள் அண்ணன். என் தம்பியெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நம்மளாம் நல்லா இருக்கணும் ஐயா. நீங்களாம் படிச்சுட்டு பெரிய ஆளாக வரணும் சாமி. சும்மா ஊருக்குள்ளே போய் சீரட் அடித்தா, அதுலேயும் அப்பங்கெல்லாம் பெருமை மஜருக்கு பரம்புக்குடி பைசானில் பேசுகிறாங்க. ஏன் மையன் இளைய வினோத்திருக்கேன்ல, என்ன பண்ணுறேன், ஃபில்ட்ரு இழுப்பானப்பா, இழுத்துக்கிட்டு அப்படியே முட்டை முட்டையாக விடுறேன். நேற்று அவனை பிடிச்சி நக்கு, என்ன முட்டையா பெருமையா. அவன் மூத்தவன், தீபாவளிக்கு நான் கூட ஆபத்தையும் சாப்பிட்டேன், அவன் 1.5 புல் சாப்பிட்டானப்பா. அவனுக்கு நல்லா கிட்னி வேலை செய்யுதுப்பா. இது பெருமையாடா மயிர்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. போட நொப்பம். தாய்மார்களை பூரா என்னை பொறுத்தளவு, என் தாய்மார்கள் எவ்வளோ வாய் பேசினாலும் அதுக்கு பூராமே அன்னை தெரசாதேன். கைதட்டின 4 ஒம்பளை பூரா தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா கேரளாவா, பூரா கைதட்டுங்க. தெரசானா என்னன்னு தெரியுமா? அது காதில் தெராசுன்னு நினச்சிருக்கான். அன்னை தெரசா ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் பிறந்த மாவட்டமே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். அப்துல் கலாம் சொன்னவனே கைதட்டி அவர் யாருப்பா தெரியாது. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னா, அவர் அப்பம் போடுவாருன்றேன். ஆமாம், அப்பம் போடுவார், உளுந்தபடிய கம்பியில் கொத்தி கொத்தி எடுப்பார். ஏவுகணை ஏவனார், ஏறப்பிள்ளானா, ஏறப்பிள்ளை இல்லை இறங்கு பிள்ளை. அவன் யாராவே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? ராக்கி, அவன் வர்றா ராக்கெட் ராக்கெட் விட்டாப்புல, அவன் நல்லா செத்துட்டார். இல்லைன்னா இவனை நினைச்சு செத்துருப்பாரான். என் தம்பியை ஊரம் அப்படி ஆயிட்டாங்களே, ராக்கெட் விட்டாருன்ட்டேன், ஒரு ஆள் கிணத்து வெடி வச்சாருன்ட்டேன். நம்ம சிவாஜியில் இருக்க தரச்சக்கர கம்பெனி கூட அவர் தானே புசுவானம் தயாரிச்சாரு. இன்னைக்கு உலக நாடுகளே ஒத்த தமிழனை பார்த்து பயப்படுதுன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்ட சொந்தக்கார ஏபிஜே அப்துல் கலாம். அவரை மாதிரி ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்க முடியாது. நாடு நாடு நாடு, உழைப்பு உழைப்புன்னு வாழ்ந்தார், எதுவுமே அனுபவிக்கலை. இப்போ 12 வடிக்கிறவன் பூலிப்பு வைக்கிறேன், பூலிப்பு வைக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்டாங்க நிறைய பேர் பேட்டியில், ஐயா உங்கள் அறிவு சார்ந்த ஒரு பிள்ளை எங்களுக்கு வேணும், உங்கள் பிள்ளை ஒன்று வேணும், கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்துல் கலாம் சொன்னார், அதற்கெல்லாம் நேரம் இல்லை, நாட்டினுடைய பணியை நிறையா கிடக்குன்னு சொன்ன ஒரு தருமை உத்தமே அப்துல் கலாம். எப்படி மனுஷன். இப்போ 15 வயசு ஆகுது, அப்பா போய் சொல்கிறேன், அத்தை மேலே கேளுப்பா டொங்காஸ் போட. அவங்க அப்பா அவனை சொல்கிறாரு, நோத்தா சரியில்லைடா, ஒரு சித்தியை ரெடி பண்ணுறான். ஏப்பான்றேன், வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்கா, நான் இங்கே போய் சீமகரில் போனால் இங்கே 4 பேர் உட்காந்துருக்காங்க. விதி செருப்பு கடத்தை அடிச்சுக்கிறது. எல்லாரும் படிப்பில் கவனம் செலுத்துங்க, படிக்க வேண்டும். என் அன்பு தம்பியெல்லாம் படிப்பீங்களா? அப்படி படிப்பாங்க. படிப்போம்ன்றேன்னா இங்கே போகும்போது தமிழ் செக்ஸ் விடியாண்டே செல்ல என்ன வேணா சொல்கிறேன். ஒரு 3வது படிக்கிற பையன் போய் வாத்தியார்ட்ட கேட்டிருக்கேன், கப்ளிங் ஓசனா என்ன சார்? அவர் லீவ் போட்டு கொடைக்கானலில் போய் நின்றுட்டார். ஆராய்ச்சி பண்ண கப்ளிங் என்றால் ஒன்று, ஓசை என்றால் என்ன, இதுதான் பாடம். இன்னும் வர்ற காலத்தில் இடியப்பம் ஏங்க. ஆனால் அவன் நல்ல எதுலேயே மச்சம் இருக்குடா அவனுக்கு, இந்த கூமாப்பட்டிக்காரனுக்கு. ஏங்க இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ தேனா இருக்குன்றேன், அங்கே போய் அந்த தண்ணி பொம்பளையை கட்டி பிடிக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் பூலதண்ண பொம்பளையில பூரா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வர்ற பொம்பளை பூரா எத்து பல்லு கண்ணு பூலதண்டை கட்டி பிடிக்கிறேன். ஏங்க அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸ் வந்துச்சு, மருதமணி என்னை பொம்பளை வசம் போட்ட மாதிரி இப்படி பிடிச்சி விட்டே எலும்பா ஒடிஞ்சு வச்சு புரிச்சு வந்து செருப்பில் அடிச்சிட்டேன். விதி பற்றியெல்லாம் எங்கள் ஆளில் பாருங்கள், விஜய் டிவியில் வாட்ச இவர் இந்த இவன் இங்கிட்டு உட்காந்துட்டார், பெரிய தாலுகா ஆஃபீஸில் பதிகிற மாதிரி உட்காந்துருப்பேன், நீலகண்டை முண்டை. ஒரு பாட்டு பாடுவோம், எக்கோ வைங்க. ஹலோ 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 ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத,
தேவேந்திர குலம் பேரு அண்ணே ஜான் பாண்டியன் பேரு அண்ணே பசுபதி பாண்டியன் பேரு எங்க அண்ணே தீவக்கு பாண்டியன் பேரு இவரை வெத்த உருவாக்கிய இந்த தேவேந்திர உள்ள மக்களுக்கு நான் தாண்டா தலைவர்னு நின்னாரார் அணுக வீர இமானுவேல் சேகரனா அந்த வாரிசுதான் இந்த ராமநகர்ல இருக்கக்கூடிய ரத்தங்களா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத இமானுவேல் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஆமா ராமநகர் தேவேந்திர குலம் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு உள்ள பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு அண்ணே ஜான் பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு அண்ணே பசுபதி பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு எங்க அண்ணே தீவக்கு பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஐயா இமானுவேல் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு ஆமா ஜான் பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு அண்ணே பசுபதி பாண்டிய பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு பேனா ஆயுதம்னு சொன்னேன் எங்க அண்ணே தீவக்கு பாண்டியன் பேரு சொன்னா புள்ளி போதுங்கோ பாரு எக்கோ ஈ சார்பு ஹலோ ஹலோ அருவாவும் ஆயுதமில்ல படிப்பு தாண்டா ஆயுதம்னு சொன்ன மகன காணாமையா தீமக்கு பாண்டிய சொன்ன சொல்லு தேவேந்திர உள்ள இளைஞரட்டம் மாறாதையா அருவா ஆயுதம் இல்ல படிப்பு தாண்டா ஆயுதம் என்று சொன்ன மகன காணாமையா தீவக்கு பாண்டிய சொன்ன சொல்லும் மாறலையா இந்த தேவேந்திர உள்ள இளைஞர்களும் மாறலையா எங்க அண்ணனோட ரத்தம் பூரா நிக்கீதையா அருவா ஆயுதம் உள்ள பேனாதாண்டா ஆயுதம் சொன்ன மகனை காணாமையா எங்க தீவக்கு பாண்டிய சொன்ன சொல்லும் மாறலையா
விளைத்தவதம் முளைச்சிருச்சு இம்மானுவேல் சேகரண்ணா விளைத்த விதம் முளைச்சிருச்சு அந்த வித வீரம் கொண்ட தீபக்கு பாண்டியண்ணா அருவாவும் ஆயுதமுள்ள தேவேந்திரகுல உறவுகளே அருவாவும் ஆயுதமுள்ள செயலுக்கு போக வேணாம் படிப்பு தொடருங்களே பேனா ஒண்ணு சட்டத்தையும் மாத்தும் என்றார் எங்க எங்கண்ணே தீபக்கு பாண்டியன் பேனா ஒன்று போதும் என்றார். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே எனக்கு பிடித்த என்னுடைய அண்ணன் என்று சொல்லுவது பெருமை கொள்கிறேன் தீபக்கு பாண்டி அண்ணனை. மற்றவங்க மாதிரி போய் இந்த அவனை அடி இவனை வெட்டு ஊரில் இந்த அதை வயதெல்லாம் சொல்லலை. நமது சமுதாய இளைஞர்கள் மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று போராடிய ஒரு வீர தமிழன் யாருன்னா தீபக்கு பாண்டி அண்ணன் தான். நன்றி என் அன்பு உறவுகளே, நன்றி. இந்த சாதி பாடலை பாடிய அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ராமநகரை சேர்ந்த எஸ் சேகர் மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். இவ்வளவு பாட்டு பாடி 100 ரூபாய் எங்கே வாங்கின நீ? உன் முகரம் சரியில்லை. அடுத்தபடியாக என் தம்பி வந்திருக்காங்க. நமது பரம்பக்குடி காந்தி நகர்லேருந்து வருகிறது அந்த தேவேந்திர உள்ள என் அன்பு தம்பி அண்ணங்களை வருகவன வரவேற்கிறது ராமநகர் தேவேந்திர உள்ள மக்கள். ஏன் பயப்படுற? அவன் கஞ்சா கள்ளிச்சேரி எம்கேஆர் பப்பன் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராமநகர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. அதை கொண்டு வந்து கவட்டில் விடு. நல்லா இது யாரு பிள்ளைங்க நல்லா வளர்த்துருக்கீங்க, என்னைய விட சொல்றான் அவன். அடுத்தபடியாக புதுவை டிஆர் மணிகண்டன் ஆறுமணி அவர்களுக்கு ராமநகர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக புதுவை KA செல்வம் மிருதகம் அவர்களுக்கு ராமநகர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. கப்ளிங் செல்வம் என்ன கோவப்பட்டு நாளைக்கு எங்கனையாவது போய் பலவாத்திய புகழ் AK புகழ் ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு ராமநகர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. அண்ணே தங்கராஜ் ஆல்ரவுண்டு அருமை. தாளத்திற்கு நீலகண்டன் தாளக்கலைஞர் நீலகண்டன் தாளம் சீன் அவர்களுக்கு ராமநகர் கிராமம் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. உன் ஊர் உனக்கே தெரியாம ராமநாடு இல்லை, மாடு புடி மாடு. ராமநாடா? ராமநாடு கிடையாது, தூத்துக்குடி. உன் முகர தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற MSK ஆடியோஸ் ராமநகர் உரிமையாளர் எங்க அண்ணே சுபாஷ் சக்தி. சுபாஷ் சக்தி அண்ணே வானே, நீ வா எங்க அண்ணே வா. பீரோல துணி மாட்டியிருக்காரு. அப்பொண்ணும் இப்பொண்ணும் கவட்டில் பொண்ணு தேவா அவர்கள் MKR அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். என்னடா 100 வருது? எவன் முகத்தில் முழிச்சனும்? என் சித்தப்ப என்னமா எப்பா கையில கட்டு போட்டு விடவா? என்னப்பா பரமக்குடி எமேஸ்வர காவல் சார்பாய்வாளர் அவர்களை பொன்னாடை பற்றி கௌரவிக்க மேடைக்கு அழைக்கின்றோம். ராமநகர் கிராமத்தின் சார்பாக என் அன்பு தம்பி மற்றும் அவருடன் வருகை புரிந்திருக்கும் எமேஸ்வர காவல் இரு ஆய்வாளர்களையும் கூப்பிடு மேடைக்கு அழைக்கின்றோம். யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுக்கெல்லாம் சொந்தக்காரன் என் அன்பு தம்பி கீழ கொடும்பலூர் கனி அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறார். நிறைய சொந்தக்காரர் இங்கே இருக்காங்க. கீழ கொடும்பலூர் மக்கள்லாம் இங்கே இருக்காங்க நிறைய பேர். என் தம்பி கனிக்கு மீனங்குடி கருப்புசாமி அவர்கள் 200 அன்பளித்துள்ளார்கள். என்ன 200 300 500 தாண்டலையா? இதை வச்சு நான் மக்களை காப்பாற்றி நான் சலுப்புறேன் விதி. ராம்நகர் விநாயகர் செவன்ஸ் இளைஞர் மன்றம் சார்பாக அண்ணன் MKR அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றன. ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போடா. இதை வச்சு என்ன பேம்பஸா யூஸ் பண்ணுவான்? சீப்பையா? சீப்பை தூக்கிட்டு போ. எமனேஸ்வர காபால் சாய்பால் அவர்களே மேடைக்கு அழைக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கிறோம். எமனேஸ்வர காபால் சார்பாய்வாளர் அவர்களே பொன்னாடை ஒத்து கௌரவிக்க மேடைக்கு அழைக்கின்றோம்.
தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் போற்றிட தன்னலம் போற்றிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். அவரை பாடுறேன், என்னை கண்டுக்கிறவே இல்லை. ஐயா காவல்துறை ஐயா வணக்கம். ஐயா வானத்தை நோக்கி 2 துப்பாக்கி சுட முடியுமா? இந்த மாடியில் 2 பேரும் என்னை வைராங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்த இந்த ஊர் பெரியவர்களுக்கு எமனேஸ்வரம் காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக நில்லுங்க. ஏன்னா எல்லா சீரியல் செட்லாம் போயிட்டுருக்கு, அந்த கரண்ட்டு அதை கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. அது இல்லாமல் எல்லா ஊர்லேருந்து ஆள் வந்திருக்கு, பக்கத்தில் செல்ஃபோன்லாம் வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா நம்ம எம்கேஆரை பார்க்குறக்காண்டி எல்லா பேரும் ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, நம்ம அந்த ஜோரில் நிற்போம். அதனால் நம்ம பையில் உள்ள பொருட்கள்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வைங்க. அது தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பைக்கு பார்க் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் சேஃப்டியாக போகும்போது அவங்கவுங்க பைக்கு தானே பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லாம் திருவிழா, எல்லா ஊர்லேயும் திருவிழா நடந்துகிட்ருக்கு. எல்லா பேரும் நம்ம என்னென்னா ஒரு ஜாலியாக இருக்கிறக்காண்டி மது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவசரத்தில் அவரும் கொஞ்சம் சிரமப்படுவார், எங்களுக்கும் வேலை இருக்குது. அதனால் நீங்கள் போகும்போது ப்ராப்பராக நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக போனாலும் எதிர்த்து வர்றவங்க கவனிக்காமல் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் போகும்போது சேஃப்டியாக முடிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மேடையில் தெரிவிக்கிற என்னென்னா, நான் இந்த ஊருக்கு 1 வருஷம் ஆகுது. மேக்சிமம் இங்கேருந்து மனுக்கள்லாம் வர்றதில்லை, ஊர் பெரியவங்களே பேசி முடிச்சுருவாங்க. அடுத்து நெடுநாள் கோரிக்கையான இந்த 4வே ஜங்ஷனில் ஒரு கேமரா பொருத்தி கேட்டுகிட்டே இருந்தோம். இந்த ஊர் சார்பில் அமைச்சு தந்ததுக்கு எமனேஸ்வரம் காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உண்மையிலே ஐயாவுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? கன்னிராஜபுரமா? ரொம்ப சொந்தக்காரங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா இன்னைக்கு அவதாரம் போட்டீங்கல்ல, அவ்வளோதான். நான் கடமையை மாறிட்டேன். டோல் கேட்டு லாங். என் அன்பு தம்பி இங்கே வாப்பா. உண்மையிலே ஒரு தேவேந்திர குலத்தில் பிறந்துட்டு இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா தெரியும் என் தம்பி கனிய. இது பெரிய பெருமை, வாழ்த்துக்கள். கீழே குடும்பம் மண்ணுக்கும் பெருமை, வாழ்த்துக்கள். ஒரு இன்ஜினியர் படிச்சு விட்டு கேமரா எடுக்கிறான்னா அப்போ அவனுடைய டேப்பு தெரியுது, அளக்கிற டேப்பு தெரியுதுங்க. காவல்துறை ஐயா, உண்மையிலே எத்தனை காவல்துறை ஐயா இந்த வாரு மறக்கவே முடியாது. கேளல் ஆசோ மாணவ மன்றம் சார்பாக பொன்னாடை போத்திட்டு எவ்வளவு சரக்கு பெட்டி ராஸ்கள். கொஞ்ச நேரத்தில் என்னை நீர்மாலை போத்துருங்க. என் தம்பி அண்ணன் இப்படி இருக்கீங்கள, என்னை எரிச்சிருவேன், என்னை மண்ணை ஊற்றி ஏறி 500 ஒருத்தருக்கால, அப்ப நாளை பின்ன ஏறி. பரமக்குடி வெயில் காத்த ஈஸ்வரி இரும்பு கடை லேபர் மற்றும் டிரைவர்கள் 501 அண்ணன் எம்கேஆருக்கு அன்பளிப்பு சொல்லனர். இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வா. ஏழவாளை எப்படி காப்பாத்துறது? கூத்தான்னாத்தையும் காப்பாற்ற முடியும். நானா கலெக்டர் மைனா? என்ன எங்க அண்ணன் தம்பியில் அப்படி இருக்கி அள்ளி எரிங்கப்பா. தயவு செய்து இந்த நிற்கிற ஆளுங்க கூட்டம் அதிகமாக இருக்கான், லாரி வருதா, ஏறி போய் உங்கள் ஊரில் இறங்கிக்கிறீங்களா? காவல்துறை அதிகாரி ஐயா, எத்தனை அதிகாரிகளும் எனக்கு நண்பர்கள். ஆனால் அத்தனை அதிகாரிகளும் மேடைக்கு வருவாங்க, அது பெரிய அதிகாரிலாம் பேச மாட்டார், டீசெண்டாக தான் பேசுவாங்க. நல்ல ப்ரோக்ராம், ஆல் பீப்புள்ஸ் அமைதியாக இருங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்த இந்த காவல்துறை அதிகாரியை எம்கேஆர் வணங்குறேன். அவர் சொன்ன கொடுமைதே நடக்குது ஊர் ஊருக்கு. அவன் வந்த வண்டி எக்ஸலாக இருக்கான், இவன் போட்ட போதைக்கு முண்ட தூக்க வரிச்சில் போய் என்ஃபீல்டை சாட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ஃபீல்டை போய் சாட் பண்ணி புறக்கா புறக்கா புறக்கான அந்த வண்டிக்காரன் போயிட்டேன். ஹலோ ப்ரோ, ஏன் வண்டி? அதான் நான் கீரை அடுத்த தண்டி இருக்கும்போது தெரியும் அப்படின்னு. அதில் சில பேர் வண்டியை எடுத்துகிட்டு வந்து தெரியாமல் ஊருக்கே நடந்து போயிடுவேன். அங்கே போய் பொண்டாட்டி புழக்க போடும், ஏன் முண்டை வண்டி அங்கே ஆத்தாடி ராமநகரில் விட்டு வந்துட்டேன்டி. இதுவரை பொண்டாட்டியை காணாமல் ஒருத்தன் தேடி வந்துட்டேன். என் பொண்டாட்டியை காணா நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கே போனான், அது வீட்டிலேருந்து போட, ஏன் முண்டை நான் வந்து பிரிட்ஜு பக்கத்தில் படுத்துக்கிறேன் வாடான்னு. பிரிட்ஜு கூட தெரியாமல் தெரிறாங்க நாட்டில். அதனால் என் அன்பு தம்பிகளே, கூட்டம் அதிகமாக இருக்குது.
அவர் சொன்னார்ல செல்போனை பத்திரமா வச்சுக்கணும். நீ செல்போனை கூட கீழே கூட எடுக்க மாட்டாங்க, கணேஷ் போல உருவாங்களா? பேண்ட் பின்னாடி கணேஷ் போல வச்சிருப்பேன், அப்படியே உருவிட்டு அவன் இவன் திரும்பி பார்த்தவனே ஏண்டுவேன், இவன் வெட்டிய கொடூரமா. தென்பாண்டி எக்கோ தென்பாண்டி முத்துப்பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி, பால்பாண்டி தங்கப்பாண்டி, பால்பாண்டி தங்கப்பாண்டி, எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியல. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் பிறந்தாரு. ஒத்த தமிழ யாரு என்ன சொல்லுதங்க ஞானத்தங்க, அவர் பேரு என்ன சொல்லுதங்க ஞானத்தங்க. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏதன்பாண்டி ஏ ராமநகர் ஏ ராமநாடு ஏ ராமநாடு ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். அவர் படுத்திருப்பது படுத்திருப்பது வைக்கரும்பா. அவர் யாரு யாரு? யாரு யாரு? அவர்தான் தமிழன் அப்துல் கலாம். அவர்தான் தமிழன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணுவாட்டலையே குறைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மர்களா. ஏதன்பாண்டி ராம 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 ராமநகர் ராமநகர் ராமநாடு ராமநாடு ராம் 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது ஏய், ஏய் வைக்கரும்பா. வைக்கரும்பா. அவர்தான் அவர்தான் அப்துல் கலாம். அவருக்கு எங்கள் சலாம். ஏதன்பாண்டி ராமநாடு ராமநாடு தேசப்பிதா தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் புத்ருக்கல்லா புத்ரு. பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் இந்த பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்லிவளம் தந்தாரையா, இளைஞர்களை கடைசி போல போட சொன்னாரையா. ஏதன்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண் மீது விண் என்றால் படிக்காத பாமர விவசாயிக்கு தெரியாது. வானத்தில வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகுந்து விண்ணார். மீது அங்கே வானத்திலே கனையேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் கலாமுக்கு தமிழக நாடு சலாம். அப்படி ஒரு தமிழன் பிறக்க போகிறது கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், ஊருக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லாம் என்னை பொறுத்தளவு அதிக நாள் வாழ மாட்டார்கள். சோழி முடிஞ்சு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா அப்படித்தான். ஏழை வாழைக்கெல்லாம் சோறு ஓட்டு வளர்த்தாரு. எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சார். அவர் அந்த நாட்டு மக்கள் உரம் சொன்னது பேட்டி கொடுக்கும் போது தண்ணியை போட்டுதான் பேசி வரேன்ட்டேன். அவர் செத்து போனார். இன்னைக்கு எல்லாரும் சேட்டஸில் கண்ணீர் வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நல்லவர்கள் வாழ விடுங்க அன்பு உறவுகளை.
ஒரு நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்? சாகும்போது தான் தெரியும். ஒரு கெட்டவன் செத்து போனால் எப்படி சொல்லுவாங்க? கெட்டவன் செத்து போனான் தூக்கிட்டு போக சொல்லு. சுடுகாட்டுக்கு போகும்போது 4 பேர் பேசுவேன். போன தீபாவளிக்கு இவன் சாக வேண்டியவன். எக்ஸலில் வந்து என் வீட்டுக்கு திண்ணையில் தான் விழுந்தேன். அங்கிட்டு மண்ணில் விழுந்துட்டேன். இல்லை மண்டை என் வீட்டு படியில் விழுந்தால் டங்குன்னு அடிச்சு வச்சுருப்பேன். விதி. இந்த சாமி கண்ணு இல்லை. நல்லவன் சாகும்போது சொல்லுவேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருந்தால் ராம்நகரில் எத்தனையோ பேத்துக்கு நல்லது செஞ்சுருப்பான். அந்த சாமி கண்ணில். அதான் ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியுமா? அவன் சாகும்போது தான் தெரியும். உண்மையிலேயே அதான். செத்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறது எவ்வளோ பெரிய கோடிஜனாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆளாருங்க, ரெவடியாருங்க, என்ன வேணால் பண்ணுங்க. செத்ததுக்கப்புறம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பாடியை எப்போ எடுப்பீங்க? பாடியை எடுங்க ப்ரோ, காப்பு கட்டணம் நடத்துவோம். சொல்லி முடிஞ்சு. இந்த உலகத்தில் என் இளைஞர்கள்லாம் காவல்துறை ஐயா சொன்னது மாதிரி தலைக்கவசம் உயிர் கவசம். இந்த தலைக்கவசம் வந்து சாதாரண போகும்போது போட மாட்டாங்க. லவ்வரை கூட்டிகிட்டு போகும்போது எல்லாமே போடுவேன். தலைக்கவசம் போடுவேன், ரெட்டை சட்டி போடுவேன், பேண்டில் சிப்பை போடுவேன், மாசுக்கை போடுவேன். இந்த பைபாஸ் எல்லாம் பார்க்குறேன், பிள்ளைகளை கூட்டு போகிறவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு, அந்த பிள்ளை எவன் மகனே தெரியல, மாசுக்கை போட்டுக்கிட்டு அப்படியே புதுசு புதுன்றேன். டயர் இந்த தண்டி இருக்கு. அப்படித்தான் ஒரு ஆள் ராமநாட்டிலேருந்து மறு வீட்டுக்கு போயிருக்கேன். பைக்கு சின்ன பைக் கிடையாது. இப்போ பைக்கு கூட லேஜான பைக்காக்க. புரிஞ்சேன் 2வது வீட்டில் உட்காந்துருப்பேன், பொண்டாட்டி 7வது மாடியில் உட்காந்துருக்கும். இந்த தண்டி வண்டி அது மேலே ஏறி ராமநாட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். கருதுட்டேன். திட்டீர்னு விழுந்துட்டா. விழுந்தவன் போலே பார்த்துன்னு போய் தேடுறேன். கார்த்திகா ஆளை காணா, போடா மசரா காணா. நான் இங்கே விழுந்து பெரியாஜபத்தில் குழுக்க ஏற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன வண்டி ஓட்டு இங்கே அடித்து வந்துட்டேன். கருது புருன். உலகத்தில் இன்னைக்கு தமிழக நாட்டில் என்ன பிரச்சனைனா, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பொண்ணு கிடைக்கல. தொங்காஸ் இனிமேல் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விற்க போகிறேன். கப்ளிங் கப்ளிங் கப்ளிங்னா யானை கதையா? நீ கொஞ்சம் இங்கே வாவே, பூனை கதை சொல்கிறேன். ஏன் இவன் பெட்டியை தள்ளி போட்டுருவான் ப்ரோ. அந்த மாதிரி கம்பு கூட்டு மடுவை வச்சு தச்சு பண்ணுறேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? எல்லாத்துக்கும் கேள்வி வரும். இடியப்பம் புளிஞ்சதுனால பொண்ணு கிடைக்கல. அவன் ஏன் பொண்ணு கிடைக்கல? இந்த தமிழகத்திலே பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று கள்ளிப்பாலை ஊத்தி கொண்ட தமிழகம் தான் இந்த தமிழகம். பெண்ணு இல்லை என்றால் தியாகி இமானுவேல் சேகரன் நமக்கு கிடைத்திருப்பாரா? அண்ணன் தீபக் பாண்டியன் கிடைச்சிருக்குமா? நான் இங்க கோமாளியை வந்து இதை சொல்லியிருப்பேனா? உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தான். அப்பாவை சொல்ல மாட்டேன். ஒன் டைம் வந்துட்டு போறவன் கேவலப்பைய. அவன் பாட்டு ஃபர்ஸ்ட் நைட் வந்து டியூட்டியை முடிச்சு போயிடுவான். இது எவ்வளோ கஷ்டப்படுது. அதே மாதிரி பிள்ளை வெளியே இருந்தா, ஏய் பிள்ளைய தூக்குடி, சாப்பிடும்போது இங்கே வந்து ஆய் விழுந்துறாங்க. யார்? அப்பா. ஆனால் ஆத்தாதான் கடைசி வரைக்கும் பிள்ளை பட்னியாக கிடந்தாலும் தன் வயிறை பட்னியை ஓட்டு வளர்க்கக்கூடிய பெத்த தாய். ஏன் அம்மா அம்மான்னு ஏன் சொல்கிறேன்? அம்மா தாப்பா. அப்பா தண்ணியை போட்டு வந்து அடித்தாலும், ஏய் கண்டாயம் போயா என்ன அடி, பிள்ளைகளுக்கு நக்கருக்கு அடிக்கிற என் பிள்ளை அப்படின்னு மடிக்குள்ள ஒழிச்சுக்கிடுவா அம்மா. அப்பா நமக்கு அப்பையிலேருந்தே போலீஸ் மாதிரிதான். அங்கேருந்து வரும்போது வெண்ணம்மையை தேங்கானையை போட்டு மீசையை தடவிக்கிட்டு, அவன் எங்கே இலையவன் கண்ணை எங்கள் ராமனர் கம்மாயில் கிரிக்கெட் விளையா, என்ன கிரிக்கெட் விளையாடணும் ஓத்தா விட்டு கிரிக்கெட்டு இன்னைக்கு வரட்டாமனா பொழக்கலை அப்படின்னா நம்ம கழிவே எப்படா தூங்குவேன் அப்படின்னு சீமக்கரிலே படுத்து கிடக்கும். அப்பையிலேருந்து வந்து வதக்கன்னு எங்கள் அப்பாலாம் அடிப்பார். எங்கள் அப்பாலாம் மேலே போல பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ போடி நான் வர்றேன், வாத்தியாட்ட வர்றேன். நான் எங்கள் அப்பாட்ட என்ன நினச்சேன், பெரிய சந்தோஷமாக 4 வார்த்தை சொல்லிட்டு போவார் அப்படின்னு நினச்சி பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கேன். வேமா வந்தார். அந்த வாத்தியார் வந்து எங்கள் அப்பாவுக்கு மச்சான், சுப்பிரமணியம் மச்சான். அந்த நடுவில் ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க மச்சான், பொழந்துருங்க, அடிங்க, அடிச்சுக்கு அந்த தலைமையான காலக்கில் ஒடிச்சுடுங்க. அந்த ஆள் உலக்கையை தூக்கிட்டேன். இதான் ஜாக்குங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்க 4 வாரம் கைதுக்கு. பொம்பளை பிள்ளைய யாராவது தூக்குனீங்கன்னா வதக்கணும் எரிஞ்சு விடுவேன். அடி வாங்கி சாகிறது. நாங்கள் உங்களுக்கு அடி விடுமாக்கம். நாங்கள் டவுசரை ஒட்டி போட்டு போவோம், குண்டி பழுத்துறோம். சட்டான் நீங்கள் பாவாடை, அந்த ஊதா கலர் பாவாடை இப்படி அடிக்கும் போது டுப்புக்குன்னு பாவாடை எவ்வி கொடுக்கும். பொம்பளை பிள்ளை அடி வாங்காது, ஆம்பளை போய் தான் அடி வாங்குவேன். ஆனால் எங்கள் வாத்தியார்ட்ட அடி வாங்குவேன். அவர் கம்பை அப்படியே வச்சுக்கிட்டு நிற்பார். நான் முதல்ல அப்படியே கையெல்லாம் தொடப்பேன். தொடச்சு அப்படி நீட்டினேன்.
சட்டார்னு அடிச்சான். அடங்கோ ஐயோ அடுத்த அடி இப்படி நீட்டிட்டு இப்படி ஓங்கினேன், எடுத்துக்கிட்டேன், வெதரில் அடிச்சுக்கிட்டேன். வெதரில் அடிச்சா அந்த காயம் போற வரைக்கும் நீ அடிச்சானப்பா. இப்போ கூட அன்னைக்கு போனேன், பக்கு இருந்திருக்கு மேலே போட்டு அடித்தேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமா கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, இந்த வெதர்னா கொட்டையாண்ணே. இவனை அலசிட்டு பார்க்குறியா? அவன் தானே கேரளாவுக்கு லோடு ஏற்றுருவேன். கல்யாணம் என்பது என்ன? அப்போ நான் போயிட்டு வரேன். ஆனால் என் தம்பிகளை திருத்தவே முடியாது. இந்த அண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுறேன். டொங்காசு கிடையாது, சோம்பு. கல்யாண வீட்டில் எலும்பு சூம்புண்டி. தம்பி இந்த மாதிரி கப்ளிங் நோ. காசை வட்டி போட்டு வந்தா மயிருமேனே என்ன டொங்காசு? அதுக்கு இல்லடா. கல்யாணம் எல்லாரும் எதுக்கு பண்ணணும் ஐயா? இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்கு, ஐயனை எதிர்த்து பேசுறாயா? அதுக்கு இல்லடா தம்பி. கல்யாணம் என்பது என்ன? நம்மளையோடு இந்த சந்ததிகள்லாம் போகக்கூடாது, வாழைகடி வாழையா சந்ததிகள்லாம் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறது. நைட்டு 10 மணிக்கு டொங்காசுன்னு சொல்கிறேன். ஏன் 9 மக்களை போட்டுச்சுன்னா வந்து பிடிச்சிக்கிறாங்களாடா? அவனை இல்லடா, அவனை கம்பு கூட்டு மசுரை பிடுங்குறான் மயிர்மனை, அடுப்பு ஏற்றுறான். இந்த கல்யாணம் என்பது என்ன? இப்போ எல்லாத்தையும் சந்தோஷமாக தான் இருக்கேன். பயலில் கூட பொண்ணு கிடைக்கல ப்ரோ, அவன் நம்ம நண்பன் அவன் கல்யாணம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறேன். அங்கே கல்யாணம் பண்ணி ஈரக்குளம் அந்து போகும். அதுக்கு பூரா பேடா படுத்தும். காலையில் நீ தூங்கி எந்திரிச்சு பூளையோடு உட்காந்துருப்ப. எங்கள் சிலிண்டர் தீர்ந்து வச்சுங்க, கடுகு இல்லை, டிவி இலையா தெரியுது, கக்கூஸ் அடைச்சிக்கிச்சு. அவன் நினைப்பேன் சுடுகாட்டில் போய் படுத்துருவோம். அந்த ஒரு வாரம் கல்யாணம் பண்ணுறவங்க பூரா பாருவேன், அடா அக்கப்போர் படுத்துவேன். பொண்டாட்டிட்ட போய் அப்படியே எச்சிய துப்புடா, ஏய் எச்சிய துப்பு, போங்க துப்பு துப்பு மச்சான் நக்கிறேன் பாருவேன். என்னடா புளி மிட்டாய் சாப்பிட்டியாடா? எப்போ? ஒரு வாரம். சி இவெல்லாம் பொண்டாட்டிட்ட போய் முத்தம் கொடுக்காம கப்ளிங்கில் முட்டி இருக்கேன். இந்தா மண்டையில் இருந்தா அந்த நேரம் அக்கப்போர் படுத்துவாங்க. அப்படியே பொண்டாட்டி தோசை மாவை ஊற்றிக்கிட்டு இருக்கு, போய் முதுவேன். அது என்ன முதுவை போட்டு பண்ணுறியா நீ? அங்கே ஊற்று, நான் இங்கே ஊற்றுறேன். பாவாடையெல்லாம் காலையில் போய் துவைச்சிக்கிட்டு இருப்பேன். ஏ பாவாடையை துவைக்காதிய, பார்க்குறவ காரி திப்புவாளுங்க. போடி ஏன் பொண்டாட்டி உன் சட்டியெல்லாம் துவைப்பேன், சட்டியை துவைப்பேன், இட்லி துணிலாம் உள்ளே வச்சு பாடா படுத்துவேன். 10 நாத்தே. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கீரியும் பாம்பு மாதிரி. எங்க அந்த காத்தாடி போட்டு விடுங்க. ஏன் கோத்தா உன கை இல்லையாடி? நீ போட மாட்டியா? என்னடா என்னடா என்னடி என்னடி கோத்தா என்னடா அம்மா வாடி உன்னை போட்டு. அதில் பிறந்தவன் தேவன். சோழி முடிஞ்சு. இதே ஜோக்கு. நோட்டீஸை வாசிப்போம்மா. எந்த காலத்திலும் பொண்ணு வேறு நோட்டீஸ் இருக்காப்பு ரொம்ப நனைஞ்சிருச்சா? அப்புறம் நான் யாராவது சொல்லக்கூடாது. எம்கேஆர் வந்து என்ன கழிச்சாங்க, நானே கழிச்சிருவேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் எஸ் அண்டக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ராம்நகர் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 7ஆம் ஆண்டு முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் யார் தலைமை? திருமதி எஸ் கோவிந்தம்மாள் சந்திரன், எஸ் அண்டக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையிலும், கௌரவ தலைவர் சா ஜெயமுருகன் அவர்கள், கிராம தலைவர் சி கார்மேகம் அவர்கள் மற்றும் யமனேஸ்வரம் பரமக்குடி காவல்துறை சார்பாய்வாளர்கள் மற்றும் காட்டு பரமக்குடி குரூப் கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலும் இந்த ராம்நகர் கிராமத்தார்கள் தேவேந்திரகுல மக்கள் ஒன்றுபட்டு இந்த பொல்லாப்பைய சாமி முத்துமாரிய வணங்கினாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வர்றோம். சாமியினுடைய அருளும் உங்கள் அன்பையும் பெற்று செல்கிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி 7 தடவை சூப்பர் சிங்கர் போச்சு, வாய்ப்பு கிடைக்கல. அது போன நேரம் நைட்டு 1 மணிக்கு போயிருக்கு. செக்யூரிட்டி தள்ளி விட்டேன். என் அன்பு தங்கச்சி இப்போ விழா கமிட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கோம், அரட்டால் ஒடிக்கிறவன் போல மாதிரியே. உள்ள அந்த மொழியை பார்க்கணும், என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா இதில் வச்சு நான் கம்பெனியை வச்சு ஓட்டி பாட குழஞ்சேன். என் அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கானே. கொஞ்சம் வந்து குனிவேன் 2 சாட்டை அடிச்சு விடுறீங்க பேப்பயமயனே. அவ ஆத்தா பே இன்ஜில் எம்ஏ சர்ரா பரதேசி எம்ஏ படித்தா எதுக்கு அந்த கிழிஞ்ச தட்டிகளை போய் உட்காந்துக்கிட்டு இப்படி போடுறது? எம்ஏ படித்தா நேரம் பேங்க் மேனேஜராக இருக்காது, நம்ம 2 பேர்த்தையும் லோன் வாங்காமல் நம்மளை செருப்பிட்டு அடிக்காது. அத்தை கூலி சம்பளம் தான். எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாரதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அழகைங்களா பவுடர் போட்டு நாரதர் நின்றாருன்னா எல்லாரும் பொம்பளையால ஆம்பளையாலாம் பேசுவாங்க, மேலத்துலேருந்து வந்திருப்பாரோ. ஆனால் இன்னைக்கு வந்த நாரதர் சினத்தவளை இங்கே அந்த நாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளையாலாம் கஞ்சி காய்ச்சும் போதே சோரே குலையும். என்ன இந்தந்தண்டி வயிறு சிமுண்டு மூட இந்தந்தண்டி. அன்னைக்கெல்லாம் போய் கம்மாயில் பேண்டாரு 2 பேர் குண்டுக்கா விளையாட போனவங்க பீயை தாண்ட முடியாமல் அதிலே விழுந்து. எனது அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டை மாநகர் கண்டெடுத்த டிஆர் மகாலிங்கம் தம்பி ஒன்று சிரி என்ன வீட்டுக்கு போ, என்ன அதிசய புலா கச்சிருக்க மாதிரி இதே உன் மேலே சீன்னு வரும். ஏன்னா அன்பு மச்சான் இவர் குறைச்சி திங்கிற மாதிரி வெண்ணமே 25 புரட்டா தண்டு குசு போட்டு அன்னைக்கு சேரே கழியிருச்சு. அதில் போன மசர் தான் அவன். எனது அன்பு மச்சான் அக்கா வீட்டுக்கார் அதனால மச்சான்றது விளையாடலாம். புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, ஒரு வெகுளியான மனிதன், ஒரு நல்ல பையன், பெருங்கொண்ட ஒரு தின்னிக்கூதி மகன். வர வர என்ன ப்ரோ மடு அள்ளுது தேங்காய் தானா? என் தம்பி பச்சை வெட்டி பார்க்குறேன், லேடிஸாக இருப்பான். நான் இவன் மண்டே நல்லா பாருவேன், சாந்து சட்டு காங்கிரீட் போட்டு கழுவாமல் போட்டிருப்பாங்க. ஒரு இவன் தம்பி உண்மைதான்டா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனுக்கு 23 வயசுலேயே மசுறு வந்துருச்சு. அப்போ பார்க்குற இடத்த கூட பொண்ணு சொன்னிச்சான், மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, நாடகத்தில் இருக்கார், நாடகத்தில் போட்டு அடிப்பார், மசுறு இல்லை வேணாம். இவன் என்ன பண்ணிவிட்டேன், கடைசியாக பார்த்த பொண்ணை அமைச்சு போகிறோன்னா மெட்ராஸில் போய் 13,000க்கு மசுறு செஞ்சுருக்காங்க. செஞ்சு டோப் மண்டையை மாட்டிக்கிட்டு பொத்திக்கிட்டு உள்ளே உட்கார வேண்டியதான் டாட்டாஜிக்குள்ளே. மாப்பிள்ளை பவர் காட்டுறான், நான் மொட்டை மாடியில் உட்காருவேன், டாப்பில் உட்காந்துருக்கேன். டாப்பில் உட்காந்து அப்படியே அலசி இருக்கு. டிரைவர் பழைய காலத்து கண்டனர் ஓட்டினவேன், கிளச்சு போயிருக்கேன், ஒரு முள்ளில் விட்டேன். அந்த முள்ளு அப்படி சட்டுன்னு அடித்ததில் டோப் மதுரை பிடிங்கிருச்சு. பொடுங்கன்னா இவன் அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கு போனால் எல்லோரும் தும்முன்னு உள்ளே போயிட்டாங்க. இவனுக்கு இடம் கிடையாது. இவர் திண்ணையில் உட்காந்துட்டார். பொண்ணு போய் எல்லாருக்கும் காப்பி கொடுக்கும்போது இவர்கிட்ட நீட்டி இருக்கு. இவன் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது விருட்டுன்னு சீட் எடுக்காதம்மா இழுத்துக்கிச்சு. உனக்கு கொடுக்க மாட்டேன் போடா. அவள் அப்பாட்ட போய் சொல்லிடுச்சு, எங்கப்பா மாப்பிள்ளையே காணா, இந்த வெளியே ஒரு சதுர மண்டை உட்காந்துருக்கேன்ல அவன் தான் மாப்பிள்ளை. நான் கொட்டாக வரணும்னு நினச்சேன், நான் உனக்கு வாக்கப்பட மாட்டேன்னா அழுது அந்த பிள்ளை மண்ணெண்ணெலாம் ஊற்றிருச்சு. மண்ணெண்ணெய் ஊற்றி காயத்தை போட்டு நின்று கடைசியில் என் கால் கையில் விழுந்து கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தா ஃபஸ்ட் நைட்டு தலைமை மாமன் பிள்ளை இருக்கேன். ஃபஸ்ட் நைட்டு இன்றைக்கி சூம்பி எரிஞ்சிடும்ட்டு அப்படியே பார்த்தா கோமணமெல்லாம் கட்டிக்கிட்டு தம்பூட்ஸ் அடிச்சிருக்கேன். அடிச்சு அப்படியே அண்டா சுடுதண்ணிக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துருக்கேன். பயங்கரமாக வெதரெல்லாம் பவுடர் அடிச்சு
பொண்ணு வர்ற நேரம் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் கட்டில் குப்புறப்படுறதுக்கு இருந்திருக்கேன். பொண்ணு வந்து தடை பார்த்துருக்கு. கட்டில் மண்டையும் ஒரே மறந்துருக்கு. அவள் அம்மாட்ட போய் சொல்லிச்சு, உன் மருமையை வரல தாய், கட்டில் தான் கிடக்கு. சரின்னு இவன் என்ன இப்படி அடித்த போதையில் 1 மணிக்கு எந்திரிச்சு, ஆஹா பொண்ணை காணாமே, கப்ளிங் எங்கே, பூரா வறண்டாவில் பொம்பளை ஊரா நட்டுக்க படுத்து கிடக்கும்போது ஊட போய் பொண்டாட்டி நினச்சி படுத்து காலை தூக்கி போட்டிருக்கேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா அடங்கொம்மா என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த உண்மையிலே இவன் குரலுக்கு நான் அடிமை. அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுவேன். வாழ்த்துக்கள் தொண்டை முண்டை. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 முனியம் பெண்பாட மணி 5 இன்ச்சு குனி. ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. வெறுந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் பூஞ்சோளானே. இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலைக்குன்னும் சொக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கும், நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாயிடிக்கும், நீ சேலை கட்டி எரைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உஞ்சேளே. கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்துமானே,
விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலகோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். பெற்ற தாய் பாட்ட பாடி பெருமுதம் செஞ்சேடா பெருங்கொண்ட மடுவு. 3000 அம்பளி வந்திருக்கா, போய் பேங்கில் ஓட்டுவா. நீ சொல்லுவேன் ப்ளீஸ். பரம்பக்குடி பரம்பக்குடி டீலக்ஸ் பரம்பக்குடி டீலக்ஸ் ஸ்கின் அண்ட் ஸ்கேர் கிளினிக் உரிமையாளர் திரு ரேவந்த் அவர்கள் 3000 அன்பளிப்பு அளித்துள்ளார். அண்ணன் 3000 நன்றி நன்றி. காணா பரம்பக்குடி டீலக்ஸ் ஸ்கின் அண்ட் ஸ்கேர் கிளினிக் மஜாஜ் உரிமையாளர் ரேவந்த் 3000 கொடுத்திருக்காங்க அன்பாலயத்துக்கு. ஓகே. ஓம் ரிக்ஸ்னா ஃபார்ம். அடுத்து அழகு பஸ் டிரைவர் கண்டக்டர் அவர்கள் வந்து 200 அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. காசு தரவே இல்லையே ப்ரோ, கம்சி இருக்கா உள்ள போய் வரியா? அடுத்து மீனங்குடி அம்பேத்கர் நகர் செந்தூர் பாண்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. காசை கொடுத்துட்டு போ, உன்னை தேடி தெரிய முடியாது. நீ எந்த வீட்டில் இருக்க? பழக்க வழக்கம் சரியில்லையே. என்னோட புத்திரு தான். 3000. ஓகே. இன்னும் 300 அடிக்குதே. 200 இன்னும் 100. என்னை பார்த்தா மளிகை கடை மாதிரி தெரியுதா? நீனா ஏந்தேன் உன் கூட நான் பிறந்ததை நினச்சி வெக்கப்படுறேன். எதில் விட்டேன்? வாயில சுடுதண்ணியை கொப்பளிச்சுட்டு வாங்க. சி மிருதங்க சக்கரவர்த்தி இந்தா வருது. பாட ஒரு சோக்கர்னு போகாதடா. ஆர்வி முருகேசன் பிகம் எல்ஐசி முகவர் அவர்கள் 200 அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். எல்ஐசி வரைக்கும் போயிட்டியா? இந்த வர்றேன், தாலுகா ஆஃபீஸுக்கு வர்றேன். நன்றி எல்ஐசி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பித்தலையை போட்டு என் குடியை கெடுத்துருவானே. எவனாவது மிருதங்க வாசிக்கும் போது பான்ஸ் பவுடர் அடிப்பானடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் பெருங்கொண்ட கோயில்பட்டி கப்பலிங்க மட்டையன் செல்வம் அவர்கள் செல்வம் பொழிந்து மிருதங்கத்தை இசைப்பார். செல்வம் போதும், மிச்சத்தை பின்னாடி போய் அடிச்சு விட்டுவா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அண்ணன் புதுக்கோட்டை தங்கராசு அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அவ்வளவு போதும். துடியா சாமி வரும்டா, விடாத. போதும் ஆமராசா, போதும் பாயா, போதும். இதுக்கு மேல அடிச்சோம்னா கண்ணு வட்டுறோம். கைதட்டலாம். இடியப்பம் சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாத்துக்கும் குழந்தை வர வேண்டும் என்று சாமியை வேண்டேன். குழந்தை பாக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம்னு உன் குடும்பத்துக்கு தான் தெரியும். 22 வருஷமா குழந்தை இல்லை உங்க அப்பா அம்மாவுக்கும். என்னன்னு சொல்ற? இந்த தாளம் போடுற பையன் 22 ஆண்டுகளாக நீண்ட நாள் வேண்டதுனால இவன் பிறந்தேன். அதனால இவன் பேரு நீலகண்டேன். அது தம்பி அங்கன பானிபூரி வித்தது போதும், இங்கே வாக்க அங்கனே அடிச்சுக்கிறியா பாரு, நரம்பு தலைச்சி மாதிரி. கிண்ணே 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 வாப்பு தங்கம் வா. மோசன் போதா நல்லா
மோசமா போகுது கரெக்டா எக்கோ இவன் கரெக்டா பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடும் இந்த பாட்டே தீபக் பாண்டி அண்ணனை காத்தேன் மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போல் நடைபோடடா ஒத்தையிலே இருந்தாலும் வெள்ளி நிலா கறக்காத சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை சத்திய சோதனை நீ சிந்திய வேதனை மண்டவனே மணித்தேர் சிந்துவதே கண்ணீர் அடுமுட்டி கோபுரம் எவ்வளவு போர்ஸா பாடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முளைப்பாரி அடிக்கிறேன் பாரு கரெக்டா போடு தாத்தா தாத்தா என்னெல்லாம் பண்ண போறானோ அந்த பாட்டுல இதெல்லாம் வராதே தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பொடி கேட்கிறேன் கொத்து பட்டா போட்டு கொடுக்கேன் ஈரமான ரோஜாவே போடுற வெண்ணமேனே ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே நீ வீட்டுக்கு போடா எல்லாத்துக்கும் ஒரே கம்பு கூட்டு அடி அடிக்கிறேன் எல்லா பாட்டுக்கும் இப்படிதானா கிண்ணியா 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 சாமி அழைக்க போறேன் உடனே அப்படியே அவையில நோலாம் கிடையாது நல்ல பிள்ளை தான் என்ன பண்றது தடவை தடவை புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு ஆள் சேர்க்கிறேன் எனக்கு அது சித்தி மக வேணும் மருதமணிக்குத்தேன் அது அத்தை மக ஆடலரசி அவனிய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ஜெயா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக இத்தனோண்டு கொட்டாய்க்குள்ளே கடுமையான வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி கேனை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து மண்டி போட்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு எங்களது எம்எஸ்கே ஆடியோஸ் ராம்நகர் உரிமையாளர் எஸ் சுபாஷ் சத்தி எம்எஸ்கே எங்கே ஹலோ ஹலோ சாமியாப்பா சாமி தானே எந்த ஊரோட சாமியா என் குடும்பத்து பிரச்சனையா சாமியா என்னென்ன தெரியல இழிச்சா போய் நினைக்கிறேன் சாமி வந்தா 90க்கும் சொல்லுங்க கட்டுப்படணும் இப்படியாடா டபிள்யூ சான்ஸ்னா அடிச்சுட்டு பெல்ட் மேட்சுக்கு போகிற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் எப்படித்தான் தப்புன்னே இன்னும் விட தெரியாமல் தெரியும் டால்பின் நாளே தப்பிட்டு தட்டியை பிடிச்சிட்டு போயிட்டேன் இது அருமையான சாமிடா 75 பேர் கொண்டு வரவர் நீ உள்ள போய் கொடுப்பா உன் டூட்டியை சரியா பாரு உள்ள போய் ஜெயபிரியாட்ட உட்கார்ந்த பாரு என்ன பாடு போறியா சூப்பர் ராம்நகர் மண்ணுக்கு சொந்தக்காரரான எங்கள் அண்ணன் எம்எஸ்கே ஆடியோஸ் வாழ்க 100 ஆண்டு கொட்டக அமைப்பு சுந்தரம் பிள்ளை பரமக்குடி அருமையான கொட்டகை சூப்பர் கொட்டகை இங்கே தான் இப்படி இடம் உள்ள போய் பார்த்தா 2 பேரும் தொடையில தான் உட்கார முடியும் அடுத்த வருஷம் பல பரிசா போட வேண்டாம் மும்பிட்டுக்கான அந்த மும்பிட்டு இதெல்லாம் சுற்றி வை ஒருத்தன் தலையில் ஒருத்தர் ஏறிக்கிட்டு குசி விட்டு போட்டு அருமையான கொட்டகை எதில் விட்டேன் வாயில நன்றி யாரு பூச்சண்டு பேரண்ணா நான் தான்டா நன்றிடா நான் தான்டா அனகுண்டா யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற கீழ கொடும்பலூர் இன்ஜினியர் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க வாழ்த்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்காரு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்றம் மற்றும் மகளிர் மன்றம் ராம்நகர் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன்
எம்கேஆர் பாபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு அந்த இன்னொருத்தையும் பொண்டாட்டிங்க எங்க அண்ணே சூம்ப காலனி எழுதிட்டு வரேன். தந்தானான தந்தானே மலைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் கைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. இந்த பாட்டு கலைஞனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, உழைக்கிற அத்தனை தமிழ் உறவுகளுக்கு இந்த பாட்டு சமர்ப்பணம். சூப்பர் பாட்டு. நீ கொஞ்ச நேரம் பாடுறியா? போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வளையணும். நீங்க எல்லாருமே தாய் உள்ள ஐயா எல்லாரும் ஒற்றுமையோடு இந்த சாமியை கும்பிட்டு உங்க குலஜாமியாரோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஹலோ அண்ணே, கொஞ்சம் நல்லா செக் பண்ணி உடனே. ஒரு இந்த நாடக கலையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ரொம்ப பெருக்கமான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த நாடக நடிகர்கள்ட்ட வந்து நம்ம வந்து நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கே அதையும் நம்ம கேட்க போகிறோம். சரியா? யாரும் வந்து ஒரு தவறாக நினைக்கக்கூடாது, அவங்களும் தவறாக நினைக்கப்படாது. அய்யனார் சாமிக்கு பின்னாடி ஒரு அய்யனார் சிலை இருக்குது, நம்ம எல்லோரும் கும்பிடுவோம், அய்யனார் சிலை கும்பிடுவோம். அந்த அய்யனார் சிலைக்கு பக்கத்தில் இருக்க 2 பெண் தெய்வமும் யாருன்னு நீண்ட காலமாக நம்ம யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நம்ம அய்யனாரை கும்பிடுவோம், எல்லோரும் வேண்டுவோம். அது நம்ம ஐயனாரும் போய் பார்ப்போம் தவிர அந்த ஐயனாருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய 2 பெண் தெய்வமும் யார் அப்படிங்கிறது நமக்கு நீண்ட காலமாக தெரியாது. இதை இவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நம்மளுடைய ஒரு ஆசை. நீண்ட காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், பல மேடைகளை கேட்டோம். ஆனால் அந்த ஐயனாருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய 2 சாமிகளும் அந்த பெண் தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க சரியான முறை சொல்லிட்டாங்கன்னா 5000 ரூபா பரிசு கொடுக்கறதாக நாங்கள் வந்து 101 ரூபா கட்டி வச்சுருக்கேன். யார் சொல்கிறாலும் அவங்க நம்ம கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் வந்து சம்பிரதாயம் நினைக்கப்படாது, தவறாக நினைக்கப்படாது, தெரியாமல் கேட்குறோம். அது நீங்கள் நாரதர் வள்ளி வரும்போது கேளுங்க. இல்லை யார் அதுக்கு தான் இப்போவே ஆரம்பித்து வச்சுருக்கேன். யார் கேட்டாலும் சரி அது தவறாக நினைக்கப்படாது. இதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபா பரிசுங்கிறத மாதிரி நாங்கள் அதை ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம். தெரியாமல் கேட்குறோம். நீங்கள் வந்து யாரும் தவறாக நினைக்கப்படாது. இந்த மக்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக நம்ம கேட்குறோம். சரியா? நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைவில் களைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே இதுவே போதும் வந்த கடல் நீதானை தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கின்றும் இனியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு இன்றும் புரியும் சொல்ல நடுஆளில் அன்னப்பறவையை நான் எங்கு தேடுவேன் அடியே அமுதே வருந்தாதே இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் முத்தெடுக்கும் வீரம் ஒன்று முத்தெடுக்கும் வீரம் என்று சித்திரமே சிப்பு குடமே கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் உண்டு நித்திலமே முத்துரதமே அட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்திரையும் போனாது சித்திரையும் போவாது நித்திரமே சிப்பு கொடமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளி குஞ்சானி யூ செய்ய செய்ய வரியாங்கிறீங்களா ஒன்றும் புரியல விழுந்து என்னை திண்டங்கட்ட வச்சிடாத நல்லா இருப்ப எந்த படி
யாருப்பா அது இப்படி உளறிக்கிட்டு இருக்கா? அண்ணே உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. யாவுமே இருக்க மாட்டேங்குது. அண்ணே ஆரம்பிச்சிரோமா? என்ன மாமா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு? மாமாக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூடு வந்து என்ன பண்றது? ஆரம்பமா? அப்பாத்தா 2 பேர் இருக்காங்களே. ஏன்பா ஆத்தாவுக்கு போற? கண்ணிமைக்கும் நேரத்திலே காலை கொண்டே நடி இல்லடா. ஏன் கத்துன? கீரி பூச்சி கடிச்சா வேப்பன வைப்பாங்க. ஒண்ணும் இல்லடா. சின்ன பிள்ளைகள வைப்பாங்க. என்ன அண்ணா? அண்ணே அண்ணே என்னடா அண்ணா சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லடா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எதையும் நினைச்சு சிரிக்கிறே சொல்ல மாட்டேங்கிறேன். வண்டியில சொல்றேன். என்னமோ பாத்துக்கிட்ட பார்க்க கூடாது. ஆஹா ஆஹா ஆஹா. ஐயோ என் தங்கச்சி குதிக்குதே குதிக்குதே. ஐயோ குதிச்சு தானே ஆடுற. இப்ப என்ன பிரச்சனை? நீ நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப நான் குதிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? மேனகர உடஞ்சு போறன்னு பயப்படுறியா? இப்ப நான் அதை சொல்லியாகணுமா? சொல்லு சும்மா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பிரியோ, அண்ணே வரும்போது ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். என்ன படம் பார்த்தா? ஐயோ போறேன் இப்பவே. இல்லடா பிரியோ, அதுல 2 பேரும் உசுர் குசுரா லவ் பண்ணாங்க. இங்கிலீஷ் படம். டைட்டானிக் படம் பாத்தியா? 2 பேரும் கடைசி செத்து போயிருவாங்களே. இல்லப்பா அது இல்லப்பா. அந்த படத்துல அந்த புள்ளைக்கு வாயோட வாய் வச்சு கடிச்சு உறிஞ்சு முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஏன் அதை நினைச்சு பாக்குற? நீ என் மச்சானுக்கு முத்தம் கொடுக்குற, நீ என்னைக்கு கொடுக்க போற? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? எங்க அப்பா எதுச்சு? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? அநியாயமா கொலை பண்ணில நீ உள்ள போற பாத்துக்கிட்டே. மச்சான் ஈ காட்டு மச்சான். ஈ காட்டு. பரதேவி ஓர ஓர மச்சான் என்னது? இப்போ காலை தூக்கி காட்டு. என்னது? கால் எங்க இருக்கு? காலம் தான். இந்தா இருங்க வரேன். அப்பா முத காலை தொட்டு கும்பிட்டு நாளை தாரம். எந்த அண்ணனே? வருவாங்க இருங்க அமைதியா. என்னவா இருக்கும்?
தொங்கிருச்சே தொங்கிருச்சே. நீ என்ன செய்வே? இதுக்குத்தானே வேகமா ஆடாம பொறுமையா ஆடுனேன். எனக்கு ஒரு ஆளுக்கு ஆசைப்பட்டாய் பாலகுமார். ஒரு ஆளுக்கு இந்த நிலைமைனா அது வந்துச்சுன்னா கொஞ்சம் இதெல்லாம் கீழே படுக்க வச்சிருவேன். பரதேனி ஊர ஊர அந்தாடி கொண்டம் இல்லை வரமோனே நீ கிடச்ச கொண்டம் இல்லை யாரும் இல்லை ஊரின்னா பக்கமணி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ மட்டும் நமக்குள்ள ஆசை கூடலாம் நதிரணி பழக்கம் அடுத்தாக்களை வேற மாதிரி மாற்றி விடுவோமா? என்னண்ணே அண்ணே நிற்கவா இல்லை உள்ளே போவா? என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க முதல்ல. எனக்கு என்ன